நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன ஊக்கம் தான் வந்து எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தெரியல காண்ற இவன் பேர் வந்து ஜிதேந்தர் பதக் எனும் வீரஜ். இவன் ஒரு பெரிய சைக்கோ. இவன்லாம் மனுஷ ஜென்மத்துக்கே லாக்கி இல்லை. மிருகத்துங்க கூட ஓரளவுக்கு கருணை இருக்காங்க, அந்த அளவுக்கு கூட கருணை இல்லாத ஒரு மனுஷ ஜென்மம் இவன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 30 இது இவங்க பார்க்குறீங்களே, இந்த பெண்மணி பேர் வந்து ரத்தி தேவி. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. ஸோ இவன் இருக்கான் பாருங்க ஜிதேந்தர், இவனுக்கு வந்து ஒரு சகோதரர் இருக்கான். அவன் பேர் வந்து சுமித். அதாவது வந்து ரத்தி தேவியோட கணவர். சரிங்களா, அவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு, அவங்க வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஜிதேந்தர் வந்து ப்ரொஃபஷன் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடால் டைவர்ஸ் ஆனதுனால அந்த பெண்மணி வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த மூதேவி என்ட்ரி ஆகிறான் இவங்க லைஃப்குள்ள. நீ பண்ணுற இதுக்கு டைவர்ஸ்க்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த பெண்மணிக்கு சந்தேகம் வரல. சரி, நம்மளுக்கு உதவுறதுக்கு தானே வராங்க, யாருக்குங்க தெரியும் இப்போல்லாம் யார் என்னன்னு. ஒருத்தர் நல்லுங்க மாதிரி முகமூடியை மூடிக்கிட்டு பின்னாடி அவங்களோட சுயரூப முகத்தை மறைச்சிடுறாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இந்த காலத்தில் தெரியறதில்ல. இதில் வந்து நிறைய பெண்மணிகளோட வாழ்க்கை தான் அழிஞ்சு போகுது. இதில் என்ன தான் பண்ணுறது இல்லை. கடவுள் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி மிருகங்களை இன்னும் பூமியில் வாழ விட்டுருக்காரு பாருங்க. என்ன சொல்கிறது தெரியலைங்க. சரி, நாளாக அந்த பெண்மணிக்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த இவனோட நடவடிக்கை வந்து அட்வான்டேஜ் எல்லாம் ரொம்ப எடுத்துருந்துருக்கான். ஸோ அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு இவனை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், அந்த பெண்மணிகிட்ட போய் டேரெக்டாக வந்து போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிருக்கான். இப்போ எப்படி இருந்தாலும் நீ டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒரு ஆம்பளை நீ கல்யாணம் பண்ணிக்க தான், நானே ஒன்று கட்டிக்கிறேன் அப்படின்ட்டுக்கிறான். என்ன மனுஷங்க இவன். சரி, அந்த பெண்மணிக்கு அவங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியல, அவங்க வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. சரி, அப்படியே இருந்திருக்கான். சரி, வந்து இவங்க வந்து தொடர்ந்து அந்த டிவோர்ஸ்க்காக இவங்க அங்கே இங்கே போயிட்டு வந்துருந்துருக்காங்க. குழந்தையோட பர்த்டே எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக எல்லாம் இருந்திருக்காங்க. குழந்தை இது பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு சரி, வந்து இந்த மே 30 இந்த சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு மே 30 இவங்க ரத்தி தேவி ப்ளஸ் அவங்க அம்மா பிங்கி தேவி, இவங்க 2 பேரும் வந்து அந்த டைவர்ஸ்க்கான விஷயத்துக்காக வந்து சொந்தக்கார ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்க, அதுக்கான வேலையை பார்க்கறதுக்கு. இந்த படுபாவி சைக்கோ ஜிதேந்தர் வந்து என்ன பண்ணியோ அங்கேயே வந்திருக்காங்க. ஸோ இவன் வரும்போதே வந்து அந்த தலையில் யோசிச்சுட்டே வந்திருக்கான், நம்ம எத்தனை தடவை போய் ப்ரப்போஸ் பண்ணாலும் இவங்க வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த குழந்தை இருக்கிறதுனால தான் இவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த குழந்தைய ஏதாச்சும் பண்ணிட்டா இவங்களை நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ணத்தோடு வந்து அந்த பெண்மணியை மீட் பண்ணுறான். இவங்க வந்து அந்த ரிலேட்டிவ் வீட்டில் இருக்காங்க அதுக்காக பண்ணுறதுக்காக. ஸோ வந்து இந்த பெண்மணிகிட்ட சொல்லும் போது திரும்பி சொல்கிறான், நான் வந்து சொன்னால் உனக்கு திருமணம் பண்ணிக்கிறேன்னு, நீ என்ன சொல்லணும். அவங்க அன்றைக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கும். சரி, இவங்க அந்த டிவோர்ஸ்க்காக போய் அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணணும் போகணுமா அதுக்கு. சரி, அந்த குழந்தைய பார்த்துக்கிறான். குழந்தைய பார்த்து உன் சாக்லேட் வேணுமா, வா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 2:30 மணிக்கு ஆயிருக்கு மக்களே. கொண்டு போயிருக்கான். கொண்டு போனவன் என்ன ஏதாச்சு நினச்சான்னு என்னன்னு தெரியல, கையில் இப்படி கொண்டு போன அந்த குழந்தைய வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவுக்குள்ளே போனதும் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கான், அப்படி தூக்கி தரையில் ஓங்கி அடிச்சிருக்காங்க. 8 முறை அந்த மாதிரி அடிச்சிருக்கான். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே பார்க்க முடியலங்க, அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது காட்சி.
தூக்கி அடிச்சிருக்கான். அப்புறம் அக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து நிறைய என்னடா பண்ணுற அப்படின்னா ஒன்றும் இல்லாத மாதிரி அந்த குழந்தைய தூக்கி இப்படி கையில் மறுபடியும் வச்சுக்கின்னு வந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த குழந்தைய பார்த்தாக்கா கையை வசையும் இல்லை, கால் வசையும் இல்லை, அப்படியே எல்லாம் தொங்குது. அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா கொண்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டுருக்கான். அவன் பெற்ற தாய் பார்த்தோன்னா அவங்க கதறி அழுகுறாங்க, என்னாச்சு ஏதாச்சும்ன்ட்டு. உடனே அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்த பிறகு டாக்டர் சொல்லிக்கிறாங்க, இல்லை குழந்தை இறந்து போச்சு, குழந்தை யாரோ தூக்கி தரையில் வீசியிருக்காங்க அப்படின்னு. இவங்க சந்தேகம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவன் குழந்தைய கொடுத்துட்டு ஓடிட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டான். இருந்தால் மாட்டிக்குவோன்னு. சரி குழந்தைய கொடுத்துட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து இதெல்லாம் இது பண்ணி விசாரித்து இது பண்ணும்போது அப்போ தாங்க இந்த கொடூரமான விஷயத்த வந்து எல்லாருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு இதாச்சு. அங்கே உள்ள அந்த எங்கெங்கே போனானோ அந்த பகுதியில் வந்து அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது தான் அந்த காட்சி வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. என்ன மனுஷருங்க அது. அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிரை அவன் பறிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குங்க. இவன் அந்த மாதிரி ஒரு பெண்மணிக்கு வாழ்க்கை கொடுத்தாந்தா அந்த குழந்தையவும் ஏற்றுருந்துருக்கணும். அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணியிருந்துக்கணும். உண்மையான மனுஷனாக இருந்தாக்கா. இவன்லாம் வந்து மனுஷன் இனத்துக்கே லாக்கி இல்லாதவங்க. மிருகத்தில் கூட இவனை சேர்க்க முடியாது. ஏன்னா மிருகத்துங்க கூட ஓரளவுக்கு கருணைன்றது இருக்கும். இவன் கருணை இல்லாத ஒரு மிருகம் இவன். சரின்ட்டுன்னு அதை பார்த்தோன்னே இவனை போலீஸ் எல்லாம் தேடிட்டு போயிருந்துருக்காங்க. அப்போ இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கான். ஸோ போலீஸை பார்த்தோன்னே ஓடி இருக்கான். போலீஸ் எடுத்து ஓடுறான்னு சொல்லிட்டு காலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணதுனால தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டு சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த சேர்த்ததில் வர இந்த நாதாரி இவனெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்களே. இந்த மாதிரி கொடூரமாக ஒரு குழந்தையோட உயிரை பறிச்ச ஒரு குழந்தையோட இவனுக்கெல்லாம் இதை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்களே. காலில் சுட்டனோட நெத்தியிலேயே வச்சு சுட்டுருக்கணும். கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே வந்து பானி பானி பானின்னு கேட்டுனாங்க அவன் பாஷையில் தண்ணிக்கு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தண்ணி கொடுக்கக்கூடாது. திராவிடத்தை அப்படியே வாயில் ஊற்றணும். அப்படியே ஒல்லெல்லாம் வெந்து போகணும். அந்த மாதிரி கொடூரமாக இவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்கணும். ஸோ மக்களாக நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. மெயின் தாய்மார்கள் குழந்தைங்களை வந்து இதுக்கப்புறம் தெரிஞ்சுங்க, சொந்தக்காரங்க, தெரியாதுங்க, அக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க யார் வந்து குழந்தைய கேட்டாலோ தயவுசெய்து கொடுத்து அனுப்பாதீங்க. ஏன்னா எந்த ரூபத்தில் எவன் எப்படி என்ன எண்ணத்தில் வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போது இந்த மாதிரி சைக்கோங்க பண்ணுறதுனால நல்லவங்களை கூட நம்ம ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா நம்ம குழந்தைங்களோட உயிர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். குழந்தைங்களை மட்டும் யார் கேட்டாலும் யார் வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறாலும் அனுப்பாதீங்க. குழந்தைங்கள பத்திரமா வச்சு பார்த்துக்கங்க. குழந்தை வெளியே ஆட போனால் கூட குழந்தைங்க மேலே ஒரு கண்ணு வைங்க. அலட்சியமாக இருக்காதீங்க, பசங்க தான் ஆடிங்கிறாங்கன்ட்டுன்னு. ஆனால் நீங்களும் நிறைய செய்திங்க பார்க்குவீங்க, சோஷியல் மீடியாலே பார்ப்பீங்க. நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நாளைக்கு பின்னா நம்ம தவற விட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே நம்ம கதறி அழுதாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.